வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அதோடைய ப்ரொசீடிங்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் சேர்ந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தாலும் சரி, எவ்வளோ ஃபீஸ் கையில் வச்சுக்கணும், என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. என்னென்னா ஆப்டர் அவுட் ரூலை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக இல்லாட்டி கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டிய சீட் கூட கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரூல் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் சீட்ஸும் டென்டல் சீட்ஸையும் 5 பிரிவாக பிரிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று கேட்டகரி ஏ. கேட்டகரி ஏன்றது பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். சரிங்களா? அடுத்து கேட்டகரி A1 செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இஎஸ்ஐசி கேகே நகரில் இருக்கு இல்லையா, அது. அடுத்து கேட்டகரி பி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ். அடுத்து கேட்டகரி சி பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ். அதுக்கப்புறம் கேட்டகரி டி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜஸ். இந்த கேட்டகரியை நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இதில் தான் ஆப்டர் அவுட் ரூல் அப்படின்றது வருது. சரிங்களா? இப்போ நான் இதை 2 கேஸாக பிரிச்சிருக்கேன். அதை நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லுறேன். ஃபஸ்ட்டு கேஸ் 1. சரிங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே. இப்போ ராஜான்னு ஒரு மாணவர் 537 மதிப்பெண் எடுத்திருக்காரு. சரிங்களா? 537 மதிப்பெண் எடுத்திருக்காரு. நான் போன வருஷத்தை வச்சு நான் சொல்கிறேன். இவர் ஒரு பிசி கேட்டகரி மாணவர்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மாணவருக்கு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இவர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை தவிர எதையுமே போடலை. அதாவது கேட்டகரி ஏல இருக்கக்கூடிய காலேஜஸை மட்டும்தான் போகிறாருன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன் கேட்டகரி பி சி எல்லாம் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் செல்ஃப் ஃபைனான்ஸில் சீட் கிடச்சிச்சின்னா அதில் போய் கெட்டுற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை, அல்லது அவருக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணுறாரு, கேட்டகரி ஏல இருக்கக்கூடிய காலேஜஸை மட்டும் தன்னோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணுறாரு. சரிங்களா? இப்போ பண்ணி முடிச்சு கவுன்சிலிங் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இவர் கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங் படி இவருக்கு சீட் கிடைச்சிருக்குமா அப்படின்னா கிடைச்சிருக்காது. ஏன்னா 537 மார்க்கு தான் எடுத்திருக்காரு. சரிங்களா? இப்போ கேட்டகரி ஏல இருக்கக்கூடிய எந்த கல்லூரியும் இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்காது. ஏன்னா இவர் பார்டர் மார்க்கில் இருக்கிறனால. சரிங்களா? இப்போ ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு, இவருக்கு சீட் கிடைக்கல. சரியா? இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அப்பா அம்மாட்ட கலந்து பேசுகிறாரு. என்னோட மதிப்பெனுக்கு கவர்மெண்ட் காலேஜில் தான் சீட் கிடைக்கல, ஆனால் செல்ஃப் ஃபைனான்ஸில் சீட் கிடைச்சிருப்பா, இல்லைனா கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் எனக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். சரிங்களா? அப்போ இவர் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும், கேட்டகரி பி கேட்டகரி சியை ஃபில்அப் பண்ணணும். சரிங்களா? ஆனால் செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்கும் போது சாய்ஸ் ஃபில்லிங்கில் இவருக்கு மறுபடியும் கேட்டகரி ஏ காலேஜ் மட்டும்தான் காமிக்குமே தவிர கேட்டகரி A1 கேட்டகரி பி கேட்டகரி சி கேட்டகரி டி எதுவுமே காமிக்காது. ஏன் அப்படின்னா, இவர் 537 மதிப்பெண் எடுத்திருந்தா கூட அவருக்கு கிடைக்க வேண்டிய கல்லூரிகளான கேட்டகரி ஏவை தவிர மற்ற கல்லூரிகளில் அவனுக்கு சீட் கிடைச்சிருக்கும். ஆனால் அவர் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்காதனால 2வது ரவுண்டு அப்போ அவர் ஆப்டர் அவுட் ஆகிறார். அதாவது தனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய இடத்த அவர் என்ன பண்ணிட்டார், வேணான்னு சொன்னனால 2வது ரவுண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சாய்ஸ் ஃபில்லிங்கில் அந்த காலேஜஸை ஃபில் பண்ண முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? மறுபடியும் ஒரே ஒரு தடவை சிம்பிளாக சொல்கிறேன். முதல் ரவுண்டில் பியூர் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் போட்டிருக்காரு. ஒருவேளை அவருடைய மதிப்பெனுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜோ இல்லை கவர்மெண்ட் டென்டல் காலேஜோ கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் அதை போட மாட்டார். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவருக்கு சீட் கிடைக்கல. செகண்ட் ரவுண்டில் இவர் நினச்சா கூட இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஃபில்அப் பண்ண முடியாது. சரிங்களா? இது கேஸ் 1. கேஸ் 2 எடுத்துக்கோங்க. இதே ராஜான்ற மாணவர் 541 மதிப்பெண் எடுத்திருக்காரு. இவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, இவர் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டார். கேட்டகரி A1 B C D எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டார். சரிங்களா? இவருடைய மார்க்கு கேட்டகரி ஏல சீட் கிடைக்கல, கேட்டகரி A1 சீட் கிடைக்கல, கேட்டகரி பியில் சீட் கிடைக்கல, கேட்டகரி சி பியூர் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் சீட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் ரிப்போர்ட்டிங்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, நீங்கள் அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக புரியும். அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே இவர் அந்த கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணல. ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறத விட உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரினா அந்த காலேஜில் போய் அவர் ஜாயின் பண்ணலன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த ரவுண்டு அவர் கலந்துக்கு வராரு. அப்போ அவங்க அம்மா அப்பாட்ட பேசுகிறாரு, மறுபடியும் பியூர் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் கிடைச்சா கூட போகலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவர் அதை ஃபில்அப் பண்ண முடியாது. ஏன்னா அவர் கிடைச்சோம் அவர் போல இல்லையா, அதனால அந்த கேட்டகரியை இவர் திருப்பி யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நல்ல கவனிங்க. ஆப்டர் அவுட்ன்றது வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய மதிப்பெண் எதற்கு தகுதி இருக்கோ அந்த தகுதிக்குரிய கேட்டகரியை நீங்கள் ஃபில்அப் பண்ணாவிட்டாலும் அல்லது ஜாயின் பண்ணாவிட்டாலும் அதே கேட்டகரியை நீங்கள் மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ண முடியாது அப்படின்றது தான் ஆப்டர் அவுட் ரூல். சரிங்களா?
அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. பட் ரொம்ப சிம்பிள்னு சொல்கிற அதே நேரத்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு சொல்லணும். என்னென்னா நீங்கள் உங்கள் அப்பா அம்மா 3 பேரும் வந்து கலந்து பேசணும். கலந்து என்னென்ன பேனா, ஒருவேளை செல்ஃப் ஃபினான்ஸில் சீட் கிடச்சிச்சின்னா நான் போவேனா போக மாட்டேனா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கிறேன், என்னால் வந்து வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக செலவு பண்ணவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. வாய்ப்பே கிடையாது, சுத்தமாக 1% கூட எனக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா நீங்கள் கிடைக்கிற வரைக்கும் கேட்டகரி பிஏ நீங்கள் ஃபில்லப் பண்ணவே போகிறதில்ல. சரியா? ஒருவேளை அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பாசிபிலிட்டி இருக்குது, ஆனால் முதல்ல கவர்மெண்ட் காலேஜில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போதே என்ன பண்ணுங்கள், கேட்டகரி பி காலேஜஸும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், ரிப்போர்ட்டும் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் செகண்ட் ரவுண்டில் மறுபடியும் வந்து ஒரு சாய்ஸ் உங்களுடைய பார்டர் மார்க்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ரவுண்டில் கூட உங்களுக்கு கேட்டகரி ஏல சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் நீங்கள் கேட்டகரி பியில் வந்து நீங்கள் போடாமல் விட்டிங்கன்னா அடுத்தடுத்த ரவுண்டில் வந்து நீங்கள் சுத்தமாக அதில் இருக்கக்கூடிய சாய்ஸஸை ஃபில்லப் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்றது தான் இதில். சரிங்களா? அப்போ நீங்கள் காலேஜில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே, அதாவது கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே எந்த கல்லூரியில் சீட் கிடைச்சா என்னால் படிக்க முடியும், ஒன்று முடியும் அப்படின்றது ஃபினான்சியலாகவும் சரி, ரெண்டாவது உங்களுடைய மனசு பொறுத்தும் சரி. சரிங்களா? நான் இல்லை பிடிஎஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக படிச்சிடுவேன் அப்படின்னா அதையும் சேர்த்து சாய்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் நான் சொல்கிற விஷயம். ரைட்டா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.